அடியேனை மறைத்து நீங்க பேசுங்க. நீர் பேசாத கல்லோ மரம் அல்ல, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அடியேனை மறைத்து பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எத்தனாவது குடும்பத்தை பார்க்க போறோம்? 10வது குடும்பம். அப்படின்னா 10 நாட்கள் என்ன செய்திருங்க உடனே நமக்கு தெரியல. அவ்வளவு அழகாய் ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நடத்துவார், அதை மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நான் நேற்றைய தினத்திலே அமர்ந்து எலிசபெத்தும் சகரியாவை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஒரு குடும்பம் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்பதான் யோசித்தேன், சகரியாவுடைய குடும்பத்தை நாம் யோசித்துக் கொள்வோம், இந்த குடும்பத்தை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் உணர்ந்தபடியினாலே அந்த குடும்பம் தான் ஏகக்கூடிய குடும்பம். வசனம் அழகை சொல்லுகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேத வசனம் அழகை சொல்லுகிறது. 24வது வசனத்தை வாசிங்க. அதே போல 22வது வசனம் சொல்லுகிறது, 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு குமாரரையும் குமாரத்தையும் பெற்றார். இந்த குடும்பத்திற்கு நான் தருகிற தலைப்பு தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு குடும்பம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனோடு கூட நடந்த ஒரு குடும்பம். தேவனோடு கூட இன்றைக்கு குடும்பங்கள் என்ன செய்யுங்க, நடக்க நம்ம பழக வேண்டும். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே சொல்லி பாட்டு பாடுவது முக்கியம் அல்ல. இன்றைக்கு இந்த காலவேளையிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னா, ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான். இந்த ஏனோக்கு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அர்ப்பணிப்பு என்று அர்த்தம். என்ன அர்த்தங்க? ஏனோக்கு என்பதற்கு அர்ப்பணிப்பு என்று சொல்லி அர்த்தம். நல்ல கவனமாக கவனிக்கிறேன். இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்க்கிற பொழுது வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒருவேளை இங்கே 3 வசனங்கள் மாத்திரம் இருந்தாலும் இந்த ஏனோக்குடைய காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நல்ல கவனமாக கவனிங்க. 6வது அதிகாரத்துடைய தொடக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஏனோக்குடைய காலம் எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் இந்த ஏனோக்கை குறித்து ஏன் விதமாய் சொன்னார். நீங்க வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3லிருந்து 27 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே சேத்துடைய பரம்பரை ஆரம்பிக்கிறது அல்லவா? இந்த சேத்துடைய பரம்பரை அப்படியே நீங்க படிச்சு பாருங்க. அங்க யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, சேத்துடைய மகன் யாரும் வருவாருங்க, ஏனோஸ் என்கிறவர் வருவார், கேனான் என்கிறவர் வருகிறார், மகாலா லேயர் என்பவர் வருகிறார், யாரேத் என்கிறவர் வருகிறார். இந்த யாரேத்துடைய மகன் தான் யாருங்க? இந்த ஏனோக்கு. நல்லா கவனமாக படிங்க. இவர்களை பற்றி வேதம் சொல்லாமல் ஏனோக்கை குறித்து வருகிற பொழுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொன்னால், இதற்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள் எல்லாரும் தேவனோடு கூட நடக்கவில்லை. இதுதான் உண்மை, இதுதான் ரகசியம். வேத வசனம் அழகை சொல்லுகிறது, அழகான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் குடும்பத்தை பற்றி இன்றைக்கு நாம் கவலைப்படுவதில்லை. தேவன் அழகான ஒரு குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் உருவாக்கின முதல் நிறுவனம் எது என்று சொன்னா, ஆர்கனைசேஷன் எது என்று சொன்னா, அது எதுங்க சொல்லுங்க? குடும்பம். இன்றைக்கு நான் அதை தனங்களோடு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கணவனும் மனைவியும் இன்றைக்கு நமக்கு பிள்ளைகள் என்கிற அழகான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா? என்றைக்காவது ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம் என்று சொல்லி என்றைக்காவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? நல்ல கவனமாக நினைத்து பாருங்க. கர்த்தர் எனக்கு அருளிய, எனக்கு ஈவாய் கொடுத்த குடும்பம் என்று சொல்லி என்றைக்காவது நம்முடைய வாய்களை விரிவாய் கலந்து அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். என்று சொன்னால், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த குடும்பம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்
அப்படி என்கிற உணர்வு வந்தா நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கணவன் மனைவி என்கிற உறவு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த குடும்பம் என்கிற ஒரு உணர்வு இல்லாததுனால தான் இன்னைக்கு எல்லாருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன்னுடைய பாதையை பார்த்துப்போ, நான் என் பாதையை பார்த்து வருகிறேன். இதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே குடும்பத்தை உருவாக்கினார். பிரிந்து போக வேண்டும் என்கிற எண்ணம் எந்த குடும்பத்திற்கு வருகிறதோ அவர்கள் என்னதுங்க? கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. நல்லா கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க சொல்லணும், அது நன்மையோ தீமையோ உள்ளத்திலே நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது கடவுள் எனக்கு கொடுத்த குடும்பம், கடவுள் எனக்கு இவர் கொடுத்தவர் குடும்பம். இந்த குடும்பத்தை இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை அழைத்து சொல்லுவது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு என்பதை என்னைக்காவது நாம் உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? நல்லா யோசித்து பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி போன் பேசுவோம். எப்படி போன் பேசுவோம் சொல்லுங்க. எப்படியெல்லாம் நம்ம பேசின அந்த அனுபவத்தை இன்னைக்கு மறுபடியும் நினைத்து பாருங்களேன். நான் இருந்த ஒரு பகுதியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா அப்பாவும் வந்தாங்க. ஐயா, டெலிஃபோன் பில்லை கட்ட போனையா, பார்த்த உடனே உதய அதிர்ச்சியா, 10,000 ரூபாயா. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. 10,000 ரூபாயா, என்னதான் பேசுனா, யார் பேசுறான்னு தெரியல. கடைசியில பார்த்தா இது ஒரு 3 மாசமா தான் இது டெலிஃபோன் பில் அதிகமாகிட்டு இருக்கிறது. யாருன்னு பார்த்தா அப்பதான் என் மகனுக்கு நிச்சயம் சொல்லுங்க வந்துச்சு. அப்படின்னு அர்த்தங்க. அவ்வளவு தூரம் பேசியிருக்கிறார். அப்போ பேசும்போது என்ன சொல்லுவோம்? போனை ஒருவேளை வைக்கட்டும், அவங்க 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. போனை வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவீங்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 2 நிமிஷம், உடனே வச்சிடாதமா அப்படிலாம் பேசின நபர் திருமணம் ஆன பிறகு போன் எடுப்பாரு. எடுத்த உடனே என்ன சொல்ல வேண்டியதை உடனே சொல்லு. 2வது வார்த்தை வரும், சரி நான் பிஸியா இருக்கேன். 3வது வார்த்தை வரும்போது போனை வச்சிருவாரு. ஏன்? 4வது வார்த்தை பேசுனா என்ன எங்க போய் முடியும்? சொல்லுங்க. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா டெய்லி நம்ம வாழ்வின் அனுபவமா இருப்பதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்லவையா சொல்ல மாட்டீங்க, ரொம்ப கவனமாயிட்டீங்க. நல்லா யோசித்து பாருங்களேன். திருமணத்திற்கு முன்பதாக இருந்த என்னுடைய குடும்ப வாழ்வு, உறவு, அன்பு திருமணத்திற்கு பின்பும் ஏன் இல்லை? இல்லையா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்பதாக கொடுக்கிற ஒரு விஷயம். என்ன தெரியுமா? பணம் முக்கியம் தான், ஆனால் பணம் என்பது குடும்பம் அல்ல. இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி இன்னைக்கு குடும்பத்தை இழந்து போனவர்கள் அநேகம் உண்டு. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தை சிந்திப்பதற்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம். முதலாவதாக நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22. பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே இங்கே குடும்பம் என்று சொல்லி வருகிற பொழுது மனைவியை குறித்து என்ன செய்யப்படுகிறாங்க சொல்லப்பட்டிருக்கா? ஒருவேளை நாம் சில நேரங்களிலே குடும்ப தலைவரை மாத்திரமே பேச வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அவனுடைய வாழ்வின் ரகசியத்திற்கு பின்பதாக ஒவ்வொரு மனைவியும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த காலத்தில் அதிகமாய் பெண்களை என்ன செய்வது கிடையாதுங்க, அங்கே நாம் பதிவு செய்வது கிடையாது. நல்ல கவனமாக படிங்க. அப்போ இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து அப்படின்ற வார்த்தை அப்படி நீங்க கவனமாக படிங்க. அப்படி நல்லா இருப்பாங்க. இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏனோக்கு எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? பர்ஃபெக்ட். நல்லா கவனமாக படிங்க. ஆவிக்குரிய வாழ்விலே எப்படி இருந்தாங்க? தேவனோடு கூட நல்ல உறவிலே இருந்தான். அதே வேளையிலே பிள்ளைகளை பெற்றான் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்விலும் கவனம் செலுத்தினான், குடும்ப வாழ்விலும் அவன் கவனம் செலுத்தினான். அவன் தான் ஏனோக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இது ரொம்ப முக்கியமானதா? இங்கே வேத வசனத்திலே சொல்லப்படுகிற ரகசியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏனோக்கு தேவனோடு
குடும்பத்தை பாதுகாத்தவன், இல்லைன்னா பக்குவமாய் செயல்பட்ட யோனோக்கு இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த பக்குவம் இல்லை. நல்ல கவனம். நீங்க நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிந்த குடும்பங்கள் இருக்கிறது. இன்னைக்கும் சரி, ஊழியம் அப்படின்னு சொல்லி தெரிவிடுவாங்க, வெளியில போயிடுவாங்க, அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு போயிடுவாங்க. வீட்டுல கணவனுக்கு என்னமே என்ன இருக்காருங்க சொல்லுங்க, எதுவுமே ஆயத்தம் பண்ணாம அவர் அம்மோன்னு விட்டுட்டு போற குடும்பங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க தெரியுமா? அதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது தெரியுமா? நல்ல கவனம் கவனிங்க. இந்த குடும்பம் என்பதை தேவன் எதற்கு உருவாக்கி தந்திருக்கிறார் தெரியுமா? இந்த குடும்பம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் கவனம் செலுத்தி விட்டு குடும்ப வாழ்வை கவனம் செலுத்தாமல் போனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாதுங்க, நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரே, சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? தேவ வேதவசனம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் இங்கே நமக்கு இலக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த குடும்பம் கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? தேவனோடு கூட ஆவிக்குரியவரும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி என்ன செய்தாங்க, அவன் கவனம் செலுத்தினான். அதான் முதலாவதாக பக்குவமாய் எழுதுங்க செயல்பட்ட ஏனோக்கு. ஏனோக்குடைய அதான் சொல்றாங்க இல்லையா, இந்த திருமறையுடைய ரகசியத்தை சொல்லும் பொழுது இந்த ஏனோக்குடைய சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்வு நம்ம வாசல சொன்னா பக்காவாயிருந்தான். அதே நேரத்தில் பார்க்கிற அந்த சேம் டைம் என்னதுங்க, அவனுடைய குடும்ப வாழ்விலும் என்னதுங்க, தேவன் விரும்புகிற மாதிரி குடும்பத்தையும் அவன் கவனித்தான். வேதவசனம் அழகை சொல்லுகிறது, இந்த இடத்திலே குடும்பத்தையும் கவனித்தான், தேவனுடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒரு பக்கம் நம்ம சரியா இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் என்னதுங்க, நம்ம தவறு விட்டு விடுகிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்குள்ளே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக நேரங்களிலே இந்த யோனோக்கை போல தேவன் நம்மை வாழும்படியாக நம்மை அழைக்கிறார். ரெண்டையும் நேசிக்கப்பட்டுக் கொள்ளுங்க. எனக்கு தெரியும், அநேக குடும்பங்கள் எனக்கு தெரியும். அதனால நிறைய பேர் விவாகரத்து ஆனவர்களும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். இது முதலாவது என்னதுங்க, நல்ல கவனமாக கவனிங்க. பத்திரமாய் நாம் என்ன செய்யுங்க, நம்ம வாழ்வில் நாம் நடப்பதற்கு ஏனோக்கு நமக்கு அழகான ஒரு வாழ்வை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது வேதவசனத்தில் நான் சொல்லுகிறேன், குடும்பத்தை பக்தியோடு கூட வழி நடத்தினவன் என்னதுங்க, நல்ல கவனமாக கவனிங்க. தேவனோடு கூட சஞ்சரித்தான். எத்தனை வருஷங்க? ஏனோக்குடைய நாட்கள் 365. இந்த 365 வருஷம் இங்க வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு கூட என்ன செய்தாங்க, சஞ்சரித்தான் என்று சொன்னால் இந்த இடத்துல அவனுடைய பக்தியான வாழ்வை நான் பார்க்கிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. ஒருவேளை இந்த 365 வருஷமும் அவன் தேவனோடு கூட அவன் நடந்தான், தேவனோடு கூட வாழ்ந்தான் என்று சொன்னால் உண்மையிலே அந்த குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் அவன் கண்டிப்பா என்ன செய்திருக்க முடியாதுங்க, தேவனோடு கூட நடந்திருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிற ரகசியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஏனோக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்தாங்க, தேவ பக்தியை என்ன செய்தாங்க, கற்றுக் கொடுத்தான். நல்ல கவனமாக கவனிங்க. ஏனோக்கு போல இன்னைக்கு நம்ம வாழுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா? வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏனோஸ், கேனான், மகளாகியோர் யாரை இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேத வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முதல்ல கர்த்தருடைய நாமத்தை இங்கதான் என்ன செய்கிறாங்க, அவருடைய பெயரை சொல்லி துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தவர்கள் இங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, இங்கே போலியான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. கடவுளை உண்மையான பக்தி இல்லை. கடவுள் என்னங்க சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த வேத வசனத்தோடு கூட சமாதானம் உங்களுக்கு நல்லா இருக்கும். யூதாவுடைய புஸ்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. யூதா 14வது வசனத்தை வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை கவனிங்க. இந்த ஏனோக்கு யார் என்று சொன்னா, ஆதாமின் வழி வந்த என்னதுங்க, இந்த சேத்துக்கு பிறகு வருகின்ற என்னதுங்க 7ஆம் தலைமுறை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்த வாசிக்க பார்க்கலாம். இவர்களை குறித்து நல்ல கவனமாக கவனிங்க. அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்களை குறித்து சொல்லுங்க, வாசிங்க.
விரோதமாக? ஏனோக்குக்கு விரோதமாக. நல்ல கவனமாக கவனிங்க. நோவாவுடைய காலத்துல அந்த தேவன் அழிப்பதற்கு முன்பதாகவே அந்த மக்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனத்தை உரைத்தவன் யாருங்க? இந்த ஏனோக்கு. நல்ல கவனமாக கவனிங்க. இப்ப புரியுதுங்களா? இது நோவாவுடைய காலத்திலே நடந்த விஷயம் அல்ல. இங்கே ஆரம்பிக்கிறதுங்க. தேவன் அதற்காகவே ஏனோக்கை என்ன செய்தாங்க? பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே வேத வசனத்திலே பார்க்கிற பொழுது அப்படி என்று சொன்னால் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க? தேவ பயம் அல்ல, தேவ பக்தி அல்ல. நல்ல கவனமாக பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஏனோக்கு எப்படி வந்திருக்கிறாங்க? சொல்லுங்க, பக்தியாய் வந்திருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? இரண்டாவது என்னதுங்க? குடும்பத்தை பக்தியோடு கூட நடத்தினவன். முதல் குறிப்பு நான் சொன்னேன். முதல் குறிப்பு என்னதுங்க? குடும்பத்தை பத்திரமாய் நடத்தியவன். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பக்தியோடு நடத்தினவன். மூன்றாவதாக நீங்க வாசத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னா இன்னும் இது ஒரு விஷயத்துல நீங்க படித்து பார்க்கிற பொழுது இன்னும் ஆழமாய் நீங்க படித்து பார்க்கணும். நம்ம வாசத்தை பார்த்தீங்களா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீங்க வாசி பார்க்கும்போது ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின், இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது உடனே நம்ம தேவனோடு கூட சந்திருக்கலாம். இந்த வசனத்தை இன்னும் ஆழமா நீங்க படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏனோக்கு அவனுடைய பிள்ளை பெறுவதற்கு முன்பதாகவும் தேவனோடு கூட நடந்தான், பிள்ளையை பெற்ற பின்பும் தேவனோடு கூட நடந்தான். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. இங்கே அதுதான் இங்கே நமக்கு உணர்த்துகிற ரகசியம். ஏனோக்குடைய வாழ்வை பார்க்கிற பொழுது அவனுடைய வாலிப காலத்திலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, அதன் பிறகு பிள்ளைகள் பிறந்த பிறகும் அவன் சாட்சியா வாழ்ந்தான். நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பிரதர்? பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு வர முடியல பிரதர். பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வசனத்தை படிக்க முடியல. பிள்ளைகள் பிறந்த பிறகு கடவுளோடு கூட நெருங்கி வாழ முடியல. இந்த ஏனோக்கு அப்படி அல்ல. இவன் மெத்துசாலா பிறப்பதற்கு முன்பதாக தேவனோடு கூட நடந்தான், பிள்ளைகள் பிறந்த பிறகும் தேவனோடு கூட நடந்தான், கடைசி வரை அவன் என்னது? தேவனோடு கூடவே வாழ்ந்தான். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு சப்ஜெக்ட் பாருங்களேன். இப்பதான் சொன்னேன், குடும்பத்தை பக்தியாகி நடத்தினவன். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமல் பட போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவன் சாட்சி பெற்றான். மூணாவதாக பார்க்கிற பொழுது பிரியமாய் வாழ்ந்த ஏனோக்கு. முதலாவது சொன்ன குறிப்பை நாங்கள் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பத்திரமாய் குடும்பத்தை கவனமாய் நடத்தின ஏனோக்கு. இரண்டாவதாக குடும்பத்தை என்னதுங்க? பக்தியோடு கூட நடத்தின அந்த ஏனோக்கு. மூணாவது என்னதுங்க? கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு ஏனோக்கு. எவ்வளவு வேத வசனம் அழகாக சொல்கிறார். எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம். நல்லா யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்வை குறித்து ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? ஒருவேளை என்னுடைய மரணம் இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை இன்றைக்கு எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால், என்னை குறித்து ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? நல்லா யோசித்து பாருங்க. என்னை குறித்து பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு அதை ஆண்டவர் சொல்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன செய்யுங்க? நம்ம குடும்பத்தை குறித்து என்ன செய்யுங்க? சாட்சி சொல்ல வேண்டும். பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் தீர்க்கதரிசி அப்ப யாருதாங்க? யாருங்க? ஏனோக்கு. அது மாத்திரமல்ல, இங்கே வசனம் சொல்லுகிறது இல்லையா, நடந்தார் என்கிற வார்த்தை. இந்த நடந்தார் என்கிற வார்த்தையை என்ன சொல்லப்படுகிறார்? நெருக்கமான உறவு. கடவுளுக்கும் அவனுக்கும் இருக்கிற நெருக்கமான உறவு. இந்த நடந்தார் என்கிற வார்த்தையுடைய வினைச்சொல் என்ன சொல்லி எதை குறிக்கிறது சொன்னா, திரும்ப திரும்ப செய்யப்படுகின்ற தொடர்ச்சியான ஒரு செயல். நல்ல கவனமாக கவனிங்க. நடந்தார் என்கிற வார்த்தையை உடைய வினைச்சொல் அப்படி அர்த்தம் என்ன? திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக செய்கிற ஒரு செயல். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனோக்கு என்னதுங்க? திரும்ப திரும்ப அப்படின்னு என்ன அர்த்தங்க? தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டே இருந்தான். அதுல எந்த ஒரு தடையும் இல்லை. அந்த தடைகள் வராதபடிக்கு அதை தன்னை காத்துக் கொண்டான். எவ்வளவு அழகான ஒரு தேவ மனிதன் பார்க்கிறேன். யூதா 1:15 வாசிங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அப்ப நாலாவது
6 என்ன தெரியுமா? பாவ வாழ்வை கண்டித்த ஏனோக்கு. 4வது என்னதுங்க? இந்த பூமியானது அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி தான் எங்க இருக்கு? இந்த நோவாவுடைய காலத்தில் காணப்பட்ட ஒரு அடி. இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. எவ்வளவு ரகசியம் பாருங்க. இதை நான் படித்து பார்க்கிற பொழுது நான் யோசித்தேன், நோவாவுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவுக்கு எப்படி வந்ததுங்க? நோவாவுடைய தகப்பன் யாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவுடைய தகப்பன் யாரு? நோவாவுடைய தகப்பன் லாமேக். லாமேக்குடைய தகப்பன் யாருங்க? மெத்துசாலா. மெத்துசாலாவுடைய தகப்பன் யாருங்க? ஏனோக்கு. அப்படின்னா யாருங்க? இவங்க அப்பாவுடைய அப்பா, தாத்தா. அதாவது தாத்தாவுக்கு அப்பா. கொள்ளு தாத்தாவா? கொள்ளு தாத்தா. புரியுதுங்களா? நான் சொல்லலையா பிரியமானவர்களே, நோவாவுடைய வாழ்வுக்கு தொடர்பு யார் என்று சொன்னால் அவனுடைய தாத்தா. தீமேத்துடைய சொல்லுவாங்க தெரியுமா? அவருடைய பாட்டி என்ன சொல்லுவாங்க? விசுவாசத்தில் நடத்தினார். இங்கே அதை போல நான் பார்க்கிறேன். நல்ல கவனித்து நீங்க பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேத வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏனோக்குடைய அப்பா யாருங்க? யாரேத். இந்த யாரேத்து எப்போ மரிக்கிறார் தெரியுமா? நோவாவுக்கு 366 வயது இருக்கிற பொழுதுதான் அவர் மரிக்கிறார். நீங்க வேத வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவாவுடைய விசுவாசம் யார் மூலமாய் வந்திருக்கிறதுங்க? இந்த நோவாவுடைய அப்பா, நோவாவுடைய அப்பாவினுடைய அப்பா, நோவாவுடைய அவருடைய அப்பா, அவருடைய அப்பா. இப்ப நீங்க கடந்து நீங்க வாசத்தை பார்த்தீங்கன்னா அதன் வழியாக தன்னுடைய தாத்தா என்ன ஏனோக்குடைய விசுவாசத்தை அறிந்து அதன்படி அந்த விசுவாசத்திலே பயணித்து வந்தார் யாருங்க? இந்த நோவா. எவ்வளவு ஆழமான சத்தியம் பாருங்களேன். வேத வசனம் சொல்லுகிறது, அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளை அவன் கண்டித்தான். நல்ல கவனிக்க. யாராவது ஒருத்தரை நம்ம வன்மையா கண்டிச்சோம் சொன்னா, கடவுள் உன்னை நியாயம் தீர்க்கும் சொன்னா, அங்க பரிசுத்தவான்களோட கூட வருவார் அப்படின்னு சொன்னா என்ன நடந்தது? அதுதான் தேவ ரகசியம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இவன் சொன்ன வார்த்தைகளை அங்கே இருந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல கவனிக்க. அதை சொன்ன கடவுளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிற பொழுதுதான் அந்த துன்பத்தில் இருந்து அவனை பாதுகாக்க தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். புரியுதுங்களா? இப்போ பிரியமானவர்கள், இவனை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். நீங்க நினைக்கலாம், நீங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க ஏனோக்கு. இந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஏனோக்குடைய மரணம் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆழ்ந்த துக்கத்தில் என்ன செய்கிறாருங்க? இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் சொன்ன உடனே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. ஏன் என்று சொன்னால் யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவரும் மனுஷகுமாரனை அல்லாமல் ஒருவரும் இல்லை. புரியுதுங்களா? எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? இன்றைக்கும் அவர் வரணும் என்கிற ஒரு நித்திரையிலே அவர் இருக்கிறார். வேத வசனம் அழகை சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும், அப்பொழுது ஏனோக்கும் என்ன செய்தாருங்க? சொல்லுங்க. மோசேயுடைய மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் ரகசியம் இருக்கு இல்லையா? அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான் என்று வேத வசனம் நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை பார்க்கிற பொழுது ஒருவனும் அறியான் ஏனோக்குடைய மரணம் அப்படிதான். புரியுதுங்களா? இதுதாங்க தேவ ரகசியம். இங்க வரும்பொழுது குடும்பத்தை மாத்திரமல்ல, இந்த பைபிள் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்ல, பாவ வாழ்வை அவன் கண்டித்ததினாலே, பாவத்தை குறித்து அவன் உணர்த்தினபடினாலே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடின பொழுது அவன் என்ன செய்தாங்க? தேவன் அவனை பாதுகாக்கிற பொழுது தேவன் அவன் என்ன செய்தாங்க? அந்த ஜனங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனோடு என்ன செய்தாங்க? பத்திரமாய் அவனை பாதுகாத்தார். புரியுதுங்களா? இப்போ பிரியமானவர்களே, அதுதான் கடைசியான ஒரு வார்த்தை. பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவன் சாட்சியாக வாழ்ந்தான். இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆதாமுக்கும் ஏனோக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆதாம் இந்த உலகத்திலே ஆதாமை படைத்த பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லை. அந்த குறைவில்லாத இந்த உலகத்திலே கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். ஆனா ஏனோக்குடைய காலம் அப்படி அல்ல. நல்ல கவனமாக கவனிங்க. பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவன். இதுதான் வித்தியாசத்தை நீங்க பாருங்க. இன்னைக்கு அந்த வித்தியாசம் உங்க குடும்பத்தில் இருக்கிறதா? பாவம் இல்லாத உலகத்திலே யாரும் பாவம் செய்தார்.
அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு யோனுக்கு நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. இதை உணர்ந்து நீ ஆண்டவரை கருத்துக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னா எத்தனை குறிப்பை சொல்லியிருக்கிறேன், இந்த யோனுக்கு ஆவிக்குரிய வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தாங்க, கவனம் செலுத்தி பத்திரமாய் நடத்தினார். முதலாவது பத்திரமாய் நடத்தின யோனுக்கு, இரண்டாவது குடும்பத்தை பக்தியோடு கூட நடத்தின அந்த யோனுக்கு, மூணாவது கடவுளுக்கு பிரியமாய் நடந்த யோனுக்கு, நாலாவது பாவத்தை கண்டித்து உணர்த்தின யோனுக்கு, ஐந்தாவது பிள்ளைகளுக்கும் என்னதுங்க முன்மாதிரியாய் வாழ்ந்த ஒரு யோனுக்கு. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த யோனுக்கு நடந்தது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நடக்க நம்மை அழைக்கிறார். ஆகவே இந்த யோனுக்கை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.